125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவதாக ஆளும் திமுக அரசை கண்டித்து பொள்ளாச்சியில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 125 நாள் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்கும் வகையில் தமிழகத்தில் ஆளும் திமுக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டி இன்று தமிழகம் முழுவதும் அதிமுக உள்ளாட்சி கூட்டணி கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சியில் வடக்கு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக தேர்தல் பிரிவு செயலாளரும் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன வாசகங்கள் எழுதி பதாகைகளை ஏந்தியவாறு ஆளும் திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பொள்ளாச்சி ஜெயராமன், தமிழக அரசு சார்பில் மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைத்ததற்கு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசினார். மக்களை ஏமாற்றி ஓட்டுகளை வாங்குவதற்கு ஸ்டாலின் திட்டங்களை தீட்டி செயல்படுத்த தொடங்கியிருக்கிறார். ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு இது 5வது கோடை காலம், வெய்ய காலம். இதுவரை 5 முறை வெயில் காலம் வந்திருக்கிறது. இப்போ திடீரென்று மட்டும் இவருக்கு என்ன கரிசனம்? இந்த ஆண்டு வெய்ய காலம் வந்துட்டுது, அதுக்காக எவ்வளோ வெயிலுக்கு எவ்வளவு 3 மாதத்துக்கு ஏன் இந்த மாதம் 1000 கொடுத்தா அடுத்த மாதம் மார்ச்சுக்கு உண்டானது மார்ச்சுக்கு, ஏப்ரலுக்கு உண்டானது ஏப்ரலுக்கு தரக்கூடாதுன்னு ஆன்கோயிங் ஸ்கீமெல்லாம் மாதம் போடலாமே. எப்படி மேஜிக் பண்ணுறாங்க பாருங்கள், மக்களை ஏமாட்டி. தூங்குறவனுடைய தொடையில் கயிறு திரிக்கிற மாதிரி இது இல்லை. நீட் தேர்வை அப்போ மகன் சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவுக்கு எனக்கு தான் அந்த ரகசியம் தெரியும்னு சொன்ன மாதிரி இப்போது யார் வேண்டான்னு சொல்ல முடியும்? ஆன்கோயிங் ஸ்கீமை நிப்பாட்ட முடியுமா? ஏன் இப்போ வரும் 2 மாதத்துக்கும் சேர்ந்து இந்த மாதமே கொடுத்து 5000 ரூபாயை ரவுண்டாக காட்டுவது என்பது ஸ்டாலினுடைய மேஜிக். மக்களுக்கு தெரியும், அரசு ஊழியர்களுக்கு தெரியும். அடுத்த மாதம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் தருவதற்கே பணம் இல்லாமல் கஜானா காலியாகி கொண்டிருக்கிறது. குப்பைகளே நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் அள்ளுவதில்லை. அதே போல் வாட்டர் இபி டிபார்ட்மெண்ட், வாட்டர் போர்டு எல்லாமே ரொம்ப ஸ்லாக்னஸ் ஆகி எந்த வேலையும் நடக்காமல் தண்ணீர், குடிநீர், மின்சார வசதி எல்லாம் மக்களுக்கு தெரு விளக்குகள் எரியாமல் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் விட்டு திடீரென்று இன்றைக்கு 5000 ரூபாய் கோடை காலத்துக்காக 2000, குளிர்காலத்துக்கு 2000 கொடுத்துருக்கலாமே. ஊட்டியில் இருக்கிற மக்களுக்கு உறைபனி வந்துட்டு அதுக்கு கொடுப்பாரா? கொடைக்கானல் இருக்கிற மக்கள் உறைபனி வந்துடுச்சு அதுக்கு கொடுப்பாரா? மழை காலம் அதிகமாக போயிட்டா மழை காலத்துக்கு கொடுப்பாரா? எவ்வளவெல்லாம் மக்களுடைய தலையில் பூ சுத்த பார்க்குறாரு இந்த முதலமைச்சர். அவருக்கு எடப்பாடியாரை நினைத்து பயம் வந்து விட்டது, அதிர்ச்சி வந்து விட்டது. இந்த 4-5 நாட்களாக தமிழக மக்களுடைய மனநிலையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் அவருக்கு அதிர்ச்சி உண்டாக்கி விட்டது. எனவே அச்சப்பட்டு இப்படியெல்லாம் பிதற்றி கொண்டிருக்கிறார். எதற்கும் தமிழக மக்கள் இனி ஸ்டாலினுடைய அரசாங்கத்தையோ அந்த மந்திரிகளையோ மன்னிக்க மாட்டார்கள். இலவச வேட்டி சேலை திட்டத்தில் வேட்டி கொடுத்தால் சேலை கொடுக்கவில்லை, ஆனால் சேலை கொடுத்தால் வேட்டி கொடுக்கவில்லை. சில பேருக்கு எதுவுமே சில கிராமங்களுக்கு கிடைக்கவில்லை, என்னால் நிரூபிக்க முடியும். அப்போ அதற்காக ஒதுக்கப்பட்ட பணம் என்ன ஆயிற்று? நெய்த சேலை வேட்டி என்ன ஆயிற்று? அதையெல்லாம் யார் சாப்பிட்டார்கள்? எந்த மார்க்கெட்டில் விற்கப்பட்டது? எவ்வளவு 500 கோடி அதில் ஊழல் நடந்திருக்கிறது? இதற்கெல்லாம் பதில் சொல்லி எல்லோரும் திகார் ஜெயிலுக்கு போகிற காலம் வெகு சீக்கிரம் வரும். ஏங்க அப்போ 28 மாதத்துக்கு முதல்ல தராமலே இருக்காங்க, அதுக்கு சேர்த்து 28000 ரூபாய் இப்போ தரலாமல்ல? முன்பாக்கிட்டு இப்போ பின்தேதிட்டு அந்த 28 மாதத்துக்கும் தரலாமல்ல? இப்போ முன் தேதியிட்டு மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்துக்கு சேர்த்து 2000 சேர்த்து தரக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் கொடுக்காமல் விட்ட ஆட்சிக்கு வந்து கொடுக்காமல் விட்ட 28 மாதத்துக்கும் 28000 கொடுத்தா இன்னும் மக்கள் இந்த வெய்ய காலத்தில் நிம்மதியாக குழந்தை குட்டிகளோட பாதுகாப்பாக இருப்பாங்களே.